Hello guys, welcome to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்ப ப்ரீவியூல பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ எப்படி ரொம்பவே சிம்பிளா Alight Motion ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்றதுன்னு பாப்போம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க Alight Motion ஆப்பை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து preset-ஓட லிங்க் கொடுத்திருக்கேன். அதை வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. beatmark preset, shake effect preset ரெண்டுமே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே நான் இம்போர்ட் பண்ணி ஓபன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் beatmark preset வந்து ஓபன் பண்ணிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா shake effect preset. இத வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா beatmark preset வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கரெக்ட்டா 2.12 மில்லிசெகண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. வச்சிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு bookmark வந்து நான் ஆட் பண்ணிருப்பேன். அந்த bookmarkல வந்து கரெக்ட்டா வந்து செட் பண்ணிக்கோங்க கீயை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல நீங்க வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ண வேணாம். அதுல வந்து photo 1, photo 2, photo 3, photo 4 ன்னு ஆட் பண்ணிருப்பேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து photo 1 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆரோ மார்க் போட்டு காமிக்கிறேன். அந்த photo 1 வந்து நீங்க செலக்ட் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழ எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி எடிட் குரூப் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணி மேலே வந்து பாத்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படினு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆரோ மார்க் போட்டு காமிப்பேன். அதை வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து டைரக்ட்டா கேலரி வந்து ஓபன் ஆயிடும். கேலரி ஓபன் ஆன பிறகு இந்த வீடியோல நீங்க எந்த இமேஜை யூஸ் பண்ணி எடிட் பண்ண போறீங்களோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து இப்போ வந்து நீங்க பேக் வந்துருங்க. பேக் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி அதுல வந்து நீங்க கரெக்ட்டா அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணி ஜூம் பண்ணி எவ்வளவு சைஸ் வேணுமோ அவ்வளவு சைஸ்க்கு வந்து ஜூம் பண்ணி கரெக்ட்டா வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் கரெக்ட்டா அந்த இமேஜை செட் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து photo 1ஓட டியூரேஷன் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். அதுக்கு அப்புறம் நீங்க வந்து அகைன் அந்த photo 1 வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு 8 செகண்ட்ல வந்து ஒரு bookmark ஆட் பண்ணிருப்பேன். அந்த bookmarkல வந்து கீயை வச்சிட்டு அந்த 8 செகண்ட் வரைய அந்த photo 1ஓட டியூரேஷன் வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. இன்கிரீஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் photo வந்து கரெக்ட்டா வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அதே மாதிரி நம்ம வந்து அடுத்த இமேஜ் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணனும். அதுக்கு அடுத்து இப்போ வந்து photos 2 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உள்ள வந்துருங்க. இப்போ நான் வந்து எடிட் குரூப் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு உள்ள வந்துட்டு இப்போ அகைன் அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அதே மாதிரி அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு கேலரி ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி நீங்க இப்போ எந்த இமேஜ் யூஸ் பண்ண போறீங்களோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அதே மாதிரி ஆட் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல போய் உங்களுக்கு எவ்வளவு சைஸ்ல வேணுமோ அதை அந்த சைஸ்ல வச்சு கரெக்ட்டா வந்து இமேஜை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் செகண்ட் இமேஜ் கரெக்ட்டா வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பேக் வந்துக்கோங்க. பேக் வந்து இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து photo 2ஓட டியூரேஷன் கம்மியா இருந்துச்சுனா அதே மாதிரி 8 செகண்ட்ல வச்சு அதோட டியூரேஷனை ஃபுல்லா வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற ரெண்டு இமேஜையும் அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கலர் எடிட் குரூப் கொடுத்து இமேஜை வந்து செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில்ல போய் அதே மாதிரி நான் வந்து ரெண்டு இமேஜையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 4 இமேஜ் கரெக்ட்டா வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். நீங்களே இதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். நான் ரீப்ளேஸ் பண்ண பிறகு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து shake effect preset வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து ஆல் போட்டோஸ்னு சொல்லி ஒரு லேயர் கொடுத்திருப்பேன். அதை வந்து கிளிக் பண்ணி காப்பி லேயர் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அகைன் beatmark preset வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு 2.12 மில்லிசெகண்ட்ல வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிருப்பேன். அந்த ஃப்ரேம்ல வச்சு அந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து அந்த லேயர்ல இருக்கிற இமேஜ் எல்லாம் ஷோ ஆகும். அந்த இமேஜ் எல்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணனும். அதுக்காண்டி பாத்தீங்கன்னா இப்போ வந்து
அந்த ஃபோட்டோ ஆல் அப்படின்ற லேயர் வந்து கிளிக் பண்ணி எடிட் குரூப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு லேயர் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1ன்னு ஒரு லேயர் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜுக்கு பதிலாக நம்ம எந்த இமேஜை ரீப்ளேஸ் பண்ண சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரம் மார்க் போட்டு ஒரு இமேஜ் காமிச்சிருப்பேன். அந்த இடத்துல நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமேஜை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனில் போய் அந்த ரீப்ளேஸ் ஆப்ஷனில் தொட்டு நான் வந்து முன்னாடி எந்த இமேஜ் ஆட் பண்ணோமோ அதே இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக அந்த ஜூமை வந்து எவ்வளோ சைஸில் வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு ஜூம் பண்ணி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக இமேஜ் வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லேயர் வந்து நமக்கு கட்டாக இருக்குது. அதனால் அந்த ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்தீங்க அப்படின்னா அந்த லேயர் வந்து நம்மளுக்கு முன்னாடியே கட் ஆயிடுச்சு. அதனால் வந்து 8 செகண்டில் இருக்க புக் மார்க்கில் வச்சு அந்த லேயரை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அகைன் எடிட் குரூப்பில் போய் பேலன்ஸ் இருக்க லேயர்லாம் கொஞ்சம் கட் ஆகிருக்கு, அதனால் அதையும் வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒவ்வொரு தாட்டியும் நம்ம எடிட் குரூப் கொடுக்கும் போதுலையும் இந்த இது வந்து கரெக்டாக செக் பண்ணி ஃபுல்லாக வந்து நம்ம எல்லா லேயரையும் இன்க்ரீஸ் பண்ணி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த லேயர் வந்து கட் ஆயிடுச்சு, அதனால் மறுபடியும் நான் 8 செகண்டில் வச்சு அதை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஆப்ஷன் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இதை ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக வந்து பாருங்கள். அதே மாதிரிக்கு இப்போ அகைன் அந்த ஃபோட்டோவில் கிளிக் பண்ணி எடிட் குரூப் கொடுத்து உள்ளே வந்து இப்போ வந்து குரூப் 4ன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அதை வந்து நம்ம வந்து இந்த இமேஜுக்கு பதிலாக நம்ம வந்து வேறு இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்காண்டி வந்து கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அதில் போய் அந்த இமேஜை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் எந்த இமேஜை செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ரீப்ளேஸ் பண்ணி கரெக்டாக வந்து பொசிஷனில் போய் கரெக்டாக வந்து செட் பண்ணி கரெக்டாக வந்து வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து அகைன் பேக் வந்து ஃபுல்லாக 8 செகண்ட் வரையும் அந்த லேயரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அகைன் எடிட் குரூப் வந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம கடைசி ஆட் பண்ண ஃபோட்டோ லேயர் வந்து கட் ஆகிருக்கு, அதனால் அதையும் வந்து ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ஓட காப்பி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி எடிட் குரூப் கொடுத்து உள்ளே போய்க்கிறேன். உள்ளே போயிட்டு அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனில் போய் நான் வந்து இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரிக்கு ஒவ்வொரு இமேஜையும் வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறேனோ அதை வந்து கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பார்த்தீங்கன்னாத்தே உங்களுக்கு புரியும். அதே மாதிரிக்கு நீங்களும் ஒவ்வொரு இமேஜையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் கரெக்டாக வந்து ஜூம் எவ்வளோ சைஸுக்கு வந்து வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு ஜூம் பண்ணி நான் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 8 செகண்டில் இருக்க புக் மார்க்கில் வச்சு அந்த லேயரை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் அகைன் எடிட் குரூப் கொடுத்து உள்ளே போய் அடுத்து வந்து குரூப் 2 அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். குரூப் 2 கிளிக் பண்ணி எடிட் குரூப் கொடுத்து உள்ளே போய்க்கிறேன். உள்ளே போயிட்டு அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய் அந்த இமேஜுக்கு பதிலாக வேறு ஒரு இமேஜ் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மணிக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இமேஜை வந்து கரெக்டாக அந்த இமேஜை வந்து எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸில் வச்சு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரிக்கு உங்களோட இமேஜை வந்து செட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு அகைன் வந்து 8 செகண்டில் வச்சு அந்த லேயரை வந்து ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி எடுக்கிறேன். அகைன் கிளிக் பண்ணி எடிட் குரூப் கிளிக் பண்ணி நம்ம லாஸ்ட் ஆட் பண்ண இமேஜோட லேயர் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிருக்கு, அதனால் அதையும் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 காப்பின்னு ஒரு லேயர் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி எடிட் குரூப் கொடுத்து அதில் இருக்க இமேஜுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நான் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வேறு ஒரு இமேஜை வந்து நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன்.
எல்லா ஒரு இமேஜ் கரெக்டாக அந்த பாக்ஸ்குள்ளே செட் ஆகிற மாதிரிக்கு கரெக்டாக வந்து ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக ஜூம் பண்ணி வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் செட் பண்ணி பேக் வந்துட்டு அகைன் பேக் வந்து அந்த லேயரை வந்து 8 செகண்டில் இருக்க புக் மார்க்கில் வச்சு ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 8 செகண்டில் இருக்கிற புக் மார்க்கில் வந்து கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த கீழே இருக்கிற ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனில் போய் நம்ம எப்பயும் போல் ரெகுலராக இமேஜ் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரிக்கு வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனில் போய் நார்மலாக இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரிக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதை வந்து மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற புக் மார்க் வரைய வச்சு அந்த இமேஜை வந்து ட்ரிம் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து அந்த புக் மார்க்லேருந்து அதுக்கடுத்து இருக்க புக் மார்க் வரைய வச்சு அடுத்த இமேஜ் ஆட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து ட்ரிம் பண்ணி விட்டுக்கிறேன். இதே மாதிரிக்கு எல்லா புக் மார்க்லேயும் நான் வந்து இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா புக் மார்க்லேயும் கரெக்டாக வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்து ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி கடைசியாக இருக்கிற ஒரு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய் கீழே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்து அகைன் பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி லாஸ்ட்டாக போய் நம்ம இப்போ வந்து கரெக்டாக லாஸ்ட்டாக ஆட் பண்ண அந்த இமேஜெல்லாம் கிளிக் பண்ணி அதில் போய் எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நான் கொடுக்குற மணிக்கு நீங்களும் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. எல்லா இமேஜுக்குமே பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரிவியூவில் பார்த்த மணிக்கு ஒரு அழகான வீடியோ வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.